என்ன வேணும் மேடம்? நீங்க தான் வேணும். மிஸ்டர் சூர்யா, இந்த மாசம் நம்ம கிளியர் பண்ணி ஃபார்வர்ட் பண்ண எல்லா டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் கண்டெய்னர் வந்த கப்பலுக்கு வந்துருங்க. இட்ஸ் ஒஃபிஷியல். மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க மிஸ் ஆயிட மாட்டீங்களா மேடம்? சூர்யாவுக்கு மிஸ்ஸஸ் ஆன பிறகுதான் நான் மிஸ் ஆவேன். அண்டர்ஸ்டாண்ட்? என்ன வாட்ச் பார்த்துட்டே இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒபிஷியலா முக்கியமான விஷயமா மேடம் உடனே ஷிப்புக்கு வர சொல்லிருக்காங்க. பஸ் வேற லேட் ஆகுது. ரூம் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்குள்ள லேட் ஆயிடும் போல இருக்கு சிவா. அப்ப வாங்க ஒரு ஆட்டோல போயிடுவோம். ஆட்டோ உட்காருங்க சூர்யா. சூர்யா நீங்க முன்னால போயிட்டு இருங்க, நான் பின்னால வரேன். ஏன் என்னாச்சு? அங்க பாத்தீங்களா, அன்னைக்கு மிஸ் ஆன என்னோட வருங்கால மிஸ்ஸஸ். ஆல் தி பெஸ்ட் சிவா. தேங்க்யூ. அடையாருக்கு போங்க. ஏன்டா ரவி, வால்டர் லெட்டர் வந்துச்சா? 10 நாளா போஸ்ட் ஸ்ட்ரைக் நடந்துச்சுலடா, நேத்தான முடிஞ்சது. இனிமே தான் வரும். ஸ்ட்ரைக்லாம் எனக்கு பணமே இல்லப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் முடிஞ்சுல, வந்துடும். ஹலோ, வணக்கங்க. யார் நீங்க? உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை தெரியும். நீங்க ஊட்டியா? திருச்சி சொந்த ஊரு. இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மெட்ராஸ்ல. அப்பா ரிட்டையர்டு தாசில்தார், அம்மா ஸ்கூல் டீச்சர். ஓஹோ. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு இருந்தேங்க நானு. என்ன? இல்ல, அன்னைக்கே 11D சிட்டி பஸ்ல உங்களை பார்த்தேன். கேட்கலாம் தோணுச்சு, அதுக்குள்ள நீங்க இறங்கி போயிட்டீங்க. என்ன கேட்கலாம்னு தோணுச்சு? நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா எங்க அப்பா அம்மாவோட முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. என்ன பஸ் ஸ்டாப்ல கலாட்டா பண்றீங்களா? நியாயமான விஷயம். ஒரு பொண்ணு சத்தம் போட்டா 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஆனா ஒரு விஷயம், நீங்க ஊட்டின்னு சொல்லிட்டீங்க, தேடி கண்டுபிடிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்ல. நிச்சயமா ஒரு நாள் எங்க அப்பா அம்மாவோட வந்து உங்களை பொண்ணு கேட்காம விட மாட்டேன். வரேங்க. கொஞ்சம் இருங்க. ஏன் சம்பந்தம் இல்லாம குழப்பம் பண்றீங்க? ஏங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது ஒரு குழப்பமாங்க? இங்க பாருங்க, நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கிறேன். அதுவே வீட்டுக்கு தெரிஞ்ச குழப்பம் ஆயிடுங்க. ஒருத்தரை காதலிச்சுட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இதெல்லாம் நாட்டுல சகஜமா நடக்கிறதாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஜாலிக்காக ஒருத்தரை காதலிச்சுட்டு சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு இல்லனா. நாங்க 2 பேரும் ஒருத்தரை பார்க்காமலே காதலிக்கிறோம். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் குழப்பறேன்னு சொல்லிட்டு நீங்க தான் பயங்கர குழப்பவாதியா இருக்கீங்க. உங்கள மாதிரி கேரக்டர் எல்லாம் மியூசியத்துல வச்சு டிக்கெட் போட்டு பார்க்கலாமே தவிர கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது. நான் தான் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வரமா. சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா? இட்ஸ் ஆல் ரைட் மேடம். ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணா அதை லவ் பண்றோம்னு அர்த்தம் இல்ல மேடம், ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் லேட்டா வந்தா கூட நம்ம வெயிட் பண்றோம். அதுக்காக ட்ரெயினை நம்ம நேசிக்கிறோம்னு அர்த்தம். நீங்க ரொம்ப குதர்க்கமா பேசுறீங்க. அது உங்களோட பேசும்போது மட்டும். நான் உங்ககிட்ட பர்சனலா பேசணும். ஒபிஷியலா பேசணும்னு தானே வர சொன்னீங்க? நோ, இட்ஸ் அன்அஃபிஷியல். I like it, Surya. I like it very much. உங்க அன்அஃபிஷியல் மேட்டர் பத்தி பேசுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஆடிட்டர் கிட்ட கன் பண்ணுங்க. நேயா பேசுறேன். சார், நான் கேக்குறதுக்கெல்லாம் எஸ்டிமேஷன் கொடுங்க. அடையார் பங்களா 2,75,00,000. இப்ப நான் இருக்கிற வீடு 1,40,00,000. ஊட்டி பங்களா 75,00,000. ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா.
தேங்க்யூ சார். இதெல்லாம் டோட்டலா எவ்வளவு சூர்யா? 22 கோடியே 14 லட்சம். 22 கோடியே 14 லட்சம். இதுக்கெல்லாம் சொந்தக்காரினா என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா? விலை பேசுறீங்களா? சூர்யா, இங்க கொஞ்சம் கை வைங்களே ப்ளீஸ். ப்ளீஸ் சூர்யா. இப்ப கையை எடுங்களேன். நான் உங்களை எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுதா? ஏன் ஏன் எனக்கே தெரியலையே. நான் இது நாள் வரைக்கும் இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல தெரியுமா சூர்யா? இப்ப மட்டும் என்னாச்சு? எனக்கு அழகு இல்லையா? படிப்பு இல்லையா? நான் கவர்ச்சியா இல்லையா? இல்ல இந்த எக்ஸ்போஷர் பத்தலையா? நீங்க என்ன லவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் சூர்யா? ப்ளீஸ் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் மேடம். நோ, போய். சூர்யா நீங்க போய் சொல்றீங்க. என்னை ஏமாத்த முடியாது. அன்னைக்கு கேட்டவ மாதிரி நடிச்சீங்க, இன்னைக்கு காதலிக்கிறேன் போய் சொல்றீங்க. ஐ டோன்ட் பிலீவ் எனி ஆஃப் இட். ஐ டோன்ட் பிலீவ் யூ. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. எதுக்காக ஜெய்ப்பூர்ல இருந்து வந்தீங்க சொல்லுங்க. என்கிட்ட என்ன தப்பு இருக்கு சூர்யா? என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? விடுங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் எமர்ஜென்சி செக் பண்ணுங்க. ஷட் அப். மேடம் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா லவ் பண்ண முடியாது. அப்ப ஒண்ணு செய்யுங்க, என்ன கொன்னுடுங்க. எஸ் சூர்யா, யூ கில் மீ. நான் செத்துட்டா எனக்கு நிம்மதி. நான் ரொம்ப அலையிற மாதிரி எனக்கே வெக்கமா இருக்கு. ஆனா முடியலையே. நான் நல்லா தானே இருந்தேன். உங்களை பார்த்த நிமிஷத்துல இருந்து இப்படி ஆயிட்டேன். நான் செத்து போயிட்டா, இப்பவே இந்த நிமிஷமே செத்து போயிட்டா, இங்க இருந்து விழுந்து செத்து போயிட்டா. எஸ், I'll do it. மேடம், மேடம் என்னாச்சு உங்களுக்கு? ப்ளீஸ் ரிலாக்ஸ், ப்ளீஸ் ரிலாக்ஸ். இது போதும் சூர்யா, இந்த டச் போதும். ஒரு நாளைக்கு என்ன முழுசா தொடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். குட் நைட் சூர்யா. குட் நைட். கமலி, இவ்வளவு நாள் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த தடவை தான் நான் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏண்டி அப்படி சொல்ற? இல்ல, கிடைச்ச வேலைய வேணான்னுட்ட, சம்பந்தம் இல்லாம கோவப்படுற, யாரோ ஒருத்தர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு சிடு சிடுன்னு பேசின, கோயில்ல கூட சண்டை போட்ட. ஏண்டி இப்பெல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுற? சொல்லு கமலி. எல்லாம் ஒரு தற்காப்புக்காக தான். அப்படின்னா? அந்த ஆளை பார்க்கும் போதெல்லாம் என்னையும் அறியாமலே என் மனசு அவர்கிட்ட ஏத்துக்கிட்டு போச்சு. எங்க நான் அவரை லவ் பண்ணிடுவேணும்னு பயமா இருந்துச்சு. அதனாலதான் எரிஞ்சு எரிஞ்சு பேசினேன். உன் மனசுல அப்படி ஒரு அவஸ்தை இருந்தா அவர்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கலாமே. உன்னை ஏண்டி நீயே வதச்சிக்கிற? நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன். யார் இது? சூர்யா. ஓ, உன் பேக் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாரு அவரா? ம். எல்லாருடைய காதலும் கண்கள் ஆரம்பிச்சு இதயத்துல முடியும்னா எங்க காதல் இதயத்துல ஆரம்பிச்சு கண்கள்ல முடியணும்னு எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அப்படின்னா நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமலே காதலிக்கிறோம். அப்போ ஃபாதர் சொன்ன வேலையை வேணான்னு சொன்னது கூட சூர்யாவுக்காகத்தானா? ஆமா கமலி, விவரம் தெரியாம காதலிக்கலாம், ஆனா உருவம் தெரியாம காதலிக்க கூடாது. நீ வண்ணத்து பூச்சை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? கோஆப்டெக்ஸ் விளம்பரத்துல. நான் தோட்டத்துல பறந்து திரியறப்ப பாத்திருக்கேன். நீ வெறும் நேர்ல நம்புறவ, நான் நிஜத்தை பாக்குறவா. என் காதல் உனக்கு போக போக புரியும். சரி, டைம் ஆயிடுச்சு. அக்கா மாமா கேட்டதா சொல்லு. உன்னோட காதல் வளர என் வாழ்த்துக்கள்.